மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாருக்குமே வணக்கம். இந்த மேடையை நான் வந்து பெரிய நன்றி மேடையாக நான் யூஸ் பண்ணணும். அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு அவ்வளோ ஆர்வமாக வந்தேன். முதல் நன்றி யாருக்குன்னா தம்பிராமையா பெரியப்பாக்கு தான். ஏன்னா அப்பா பெரியப்பா வந்து வீட்டில் எப்பயுமே ஒரு பெரிய ஆள் தான், எங்களுக்கு ஒரு வெல்விஷர் தான். அதை தாண்டி இன்னும் எனக்கு எமோஷ்னலாக பெரிய சப்போர்ட்டாக இருந்தது அப்பா. அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்து எனக்கு பெரியப்பா சொன்ன ஒரே வார்த்தை தான். இங்கே இருக்க நிறைய பேருக்கு பெரியப்பா நம்பிக்கையாக இருக்காங்க, என்னை உட்பட எனக்கு பெரிய நம்பிக்கையாக இருந்தார். ஏன்னா அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அம்மா இது உன்னுடைய களம், இது உன் வீடு, நீ எப்போ வேணாலும் திருப்பி வரலாம். அண்டு வந்து உமா நான் பண்ணுற அடுத்த படத்தில் நீ கண்டிப்பாக நடிக்கிற, திருப்பியும் நீ வந்து கொடுக்குற அடியெலாம் திருப்பி மரணடியாக இருக்கணும், அதுக்கு வந்து பெரியப்பா எப்பயுமே சப்போர்ட்டிவாக இருப்பேன், நீ எப்போ வேணாலும் என் ஆஃபீஸ்க்கோ அப்படின்னு சொல்லி பெரிய நம்பிக்கை கொடுத்தது பெரியப்பா தான். ஏன்னா அப்பா அதுக்கப்புறம் உலகமே இருண்ட மாதிரி இருந்துச்சு. ஆனால் இல்லை, நாங்கள் பெரியவங்கெல்லாம் இருக்கோம், நீ வா அப்படி சொன்னது வந்து தம்பிராமையா பெரியப்பா தான். பெரிய பெரிய தேங்க்யூ பெரியப்பா. ஏன்னா நீங்கள் இல்லைன்னா இன்றைக்கி இந்த மேடை வந்து நான் இவ்வளோ கம்பீரமாக ரொம்ப போல்டாக நின்றுக்க மாட்டேன். அண்ட் ரெண்டாவது தேங்க்ஸ் வந்து கண்ணன் ரவி சாருக்கு தான். ஏன்னா அப்பாவுடைய ஹாஸ்பிட்டல் டைமில் நாங்கள் வந்து உதவின்னு எங்ககிட்ட போய் நாங்கள் கேட்ட 2 நபர்களில் வந்து முதல் பெரிய நபர் வந்து கண்ணன் ரவி சார் தான். அவருக்கு பெரிய பெரிய தேங்க்யூ. நாங்கள் கேட்டதை விட அவர் பல மடங்கு எங்களுக்கு வந்து பெரிய உதவி பண்ணார். அண்ட் இந்த மொமெண்ட்டில் அவரோட ப்ரொடக்ஷனில் திருப்பி நான் நடிக்கிறேன்றப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அவர் பண்ண உதவிக்கு அவர் எங்களுக்கு பெரிய பலமாக இருந்ததுக்கு நாங்களும் எங்களுடைய குடும்பமும் எங்களுடைய வாழ்நாள் முழுக்க நன்றி கடன் பட்டிருக்கோம். ஸோ தேங்க்யூ கண்ணன் ரவி சார். அண்ட் மூணாவது தேங்க்ஸ் வந்து என்னோட உமானாக்கு தான். அது என்னோட அண்ணா. ஏன்னா எனக்கு கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது. ஸோ அப்படி நான் எந்த இடத்துலையுமே என்னை வந்து கைவிட்டதே கிடையாது உமானா, ஈவன் சர்வைவரில் கூட. ஏன்னா அத்தனை பேருக்கு நடுவில் நான் தான் ரொம்ப குட்டியாக இருப்பேன். ஆனால் என்னை வந்து கைப்பிடிச்சி அவர் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி வாடா உனக்கு நான் இருக்கேன்னு சொல்லி அன்னைக்கு கை பிடிச்சவர் இன்னைக்கு வரைக்கும் அதே கையை விடாமல் கெட்டியாக என்னை பிடிச்சி இங்கே வரைக்கும் என்னை கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டியிருக்காரு உமானா. அண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ உமானா, லவ் யூ. அண்ட் ஏன்னா உமானாவை நான் ஒரு மாதிரி துரு ஜாலியாக பார்த்தேன்னா இன்னைக்கு ஏன் அண்ணன் டைரக்டராக ஒரு கம்பீரமாக நிற்கும் போது ஒரு தங்கச்சியாக அவ்வளோ சந்தோஷமாக பெருமையாக இருக்குது. ஸோ தேங்க்யூ உமானா. அண்ட் அதை தாண்டி இத்தனை பெரிய ஜாம்பவான்கள் கூட நான் இன்னைக்கு இந்த ஸ்டேஜை ஷேர் பண்ணுறப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. MS பாஸ்கர் பெரியப்பாவாக இருக்கட்டும், இளவரசு பெரியப்பா இருக்கட்டும், நட்டி சாராக இருக்கட்டும், அண்ட் விஜய் ஆண்டியாக இருக்கட்டும், எல்லாருக்குமே பெரிய பெரிய தேங்க்யூ. நட்டி சார் ஆக்சுவலி வந்து நான் டீசர் உங்க கூட பெரிய காம்பினேஷன் எனக்கு கிடையவே இல்லை. ஆனால் டீசர் பார்த்ததுக்கப்புறம் உங்க மேலே பயங்கர ஃபேன் ஆகிட்டேன் சார். ஏன்னா ஒரு மனுஷனால எப்படி இப்படிலாம் ஒரு டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் காமிக்க முடியும் அப்படின்றது வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சார். இதுக்காகவே வந்து நான் படத்தை வந்து ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்னா இந்த படத்தில் பெரியப்பா சொன்னார்னு நான் ஒரு சீன் தான் வந்தேன். ஏன்னா டீசர் ரிலீஸ் ஆனதுலேருந்து எனக்கு 2000 கால். அப்போ யோசித்தேன் உமானாக்கு எத்தனை கால் வந்திருக்குன்ற ஒரு பெரிய யோசனையில் இருந்தேன். ஆனால் எனக்கே 2000 கால் கிட்ட வந்துச்சுன்னா நீ எப்படின்னா அதெல்லாம் தாங்குறேன்னு எனக்கு புரியல.